ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான பால் பேடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டிலேயே இன்ஸ்டண்ட்டாக பார்ப்போமா. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பால் பேடா செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு திக்கான பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்ஸ் பால் சூடானதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, கட்டி எதுவும் தட்டாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது சைட்ஸ்லலாம் நல்லா கெட்டியாகிட்டே வரும். ஸோ அதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஒன்ஸ் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா இந்த பதத்துக்கு வந்துடும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கையில் நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான மில்க் பேடா ரெடி. மேலே கார்னிஷிங்க்கு பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஆல்.